என்னங்க கட்டி கட்டியா இருக்குது வயித்துல பாத்தீங்கன்னா 6 பாக்ஸ் 6 பாக்ஸ் அப்படி கட்டுக்கிட்டாரு சரண்ட உடம்பு அழகான கட்டிலம் காலை போன்றது. அந்த காலத்துல ஆண்களும் சரி பெண்களும் சரி அவ்வளவு உறுதியா இருந்தாங்க. ஏன்னா அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு அப்படி அன்னைக்கு அவ்வளவு சத்து சாப்பிட்ட சத்தான ஆகாரம். இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க, இப்போ பிள்ளைங்க வாலிபர்களை பாத்தீங்கன்னா தொலைஞ்சு இருக்கான் பேங்கமா மாதிரி. அவன் சில பையன் வந்து ஒல்லியா இருப்பான். ஆனா அவனை தூக்கி கிடக்குது நல்ல கேட்டா ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. இவன் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறேன் எழுந்து தின்னுடுவாங்க. 2 இட்லி தான் வாங்கியிருப்பான். அப்படியே அந்த பெஞ்சில படுத்து கிடந்துட்டு கேட்டா சொல்லுவான் ஸ்டைல் ஸ்டைல் இல்லைன்னா எழுந்து உட்கார அவனால முடியல. ஆனா அந்த காலத்து போல இந்த காலம் இந்த காலத்துல அந்த காலம் இல்லை. அந்த இந்த வீர தண்டை கிடைந்த பலமான அப்படி வரக்கூடிய அரிகர புத்திரனை கண்டா அரிகர புத்திரனே புத்தி அப்படி அங்கிருந்தவரை கடந்து வந்து விஜயாவதியிலே வந்து தண்ணி குடிச்சிட்டு கூடங்குளத்திலே வந்து கெட்டுச்சோற்றிலே வந்து கொண்டு வந்தால கெட்டு சோறு. ஆமா, அது அவுத்து உணவாளி சாப்பிட்டு. கெட்டுச்சோறுனா என்னன்னு கெட்டு போன சோறா? கெட்டு போன சோறு. ஆமா, கட்டுச்சாதம் பிள்ளை கட்டுச்சோறு கட்டி கொண்டு வருவாங்க. சரி, இது கெட்டுச்சோறு கட்டுச்சோறு. அதாவது பெட்டிச்சோறுனா பெட்டிச்சோறு தெரியாதா? தெரியலையே. நம்ம ஜாமி எழுதுனா படம் போய் பாருங்க இல்லையா? ஆமா, வாழை பெட்டி. அந்த பெட்டிக்குள்ள வைக்கக்கூடிய சாப்பாடு. ஓ இல்ல, கெட்டுச்சோறு கெட்டுச்சோறுன்னு ஒரு இது வச்சிருந்தாங்க இல்லையா? என்னது பிளஸ்கா பெட்டிச்சோறு. ஆமா, அதுல போட்டிருந்தாங்க அந்த பெட்டிச்சோறு திருடர்கள். எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. ஆரம்பிச்சிருக்கு பாருப்பா. இப்படி சாப்பிட்டு முடிச்சிட்டு என்ன செய்யலாம்? சோறு உண்டு புகை சுற்றி தானும் மற்ற வைத்து தானும் மற்ற வைத்து அவை பற்ற வைத்து சுற்றி சிங்கத்தை எல்லாம் அவுத்துட்டாங்களா?
அதாவது கோமல ஊரண்டு அப்படியே மணக்குடி ஊருக்கு வந்து வந்தவங்க நினைக்கிறாரு சுமார் எங்கேயாவது கிடைச்சா சாப்பிடலாமே. அம்மா இருந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டோம். ஆமா இனி வயிறு பசிக்குது அல்லவா, சோறு எங்கே கிடைக்கும் என்று காத்திருக்கக்கூடிய வேலையிலே தடுமாறும் வேலையிலே ஒரு பறவை ஒரு யாரு தம்பி என்று சொல்லி சாப்பிட்டு கையலம்பி சும்மா படுத்து உறக்கத்தில் விழுந்து பயணம் நிறுத்தினாரே. வரும்போது ஒரு பறவை, அதாவது மீன் பிடிப்பாங்க இல்லையா, அந்த பறவை பார்த்தான். பறவை பார்க்கிறாரு, என்ன புதுசா ஒரு பையனாக்க காதுல கடக்க போட்டுருக்கேன். அம்மா கட்ட வேசி கட்டி இருக்கா. அவன் யாருங்க தம்பிங்கவா? ஆமா, ஏன் ஒரு சைஸாக முடிச்சு நிக்க? ரொம்ப பசியா பசிக்குதா? பசியா. அதாவது நாங்க வந்து மீன் கறியில குழம்புலாம் வைப்போம். நீங்க என்ன வச்சாலும் சாப்பிடுவோம். சாப்பிடுவியா? சாப்பாட்டு பாறை வச்சிருக்கா கிடையாது. அழகான ஒரு பாறை மீனை கொண்டு வந்து நல்ல செல்லெல்லாம் நீங்கி அழகா கழுவி பொரிச்சு குழம்பு வச்சு அவிச்சு நேர இவருக்கு கொடுக்கறாங்க. யாருக்கு? குலமாடனுக்கு. இந்த குலமாட என்ன பண்றாங்க? கடைசி உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டான். எல்லாரும் வயிறு முட்டை சாப்பிட மூக்கு முட்டை இருந்துக்கேன். மூக்கு வரைக்கும் சாப்பிட்டேன். நல்ல சாப்பிட்டேன். ஆமா, சாப்பிட்டு முடிச்சா என்ன வரும்? உண்ட மயருக்கு மயக்கம் தொண்டனுக்கு உண்டு. உண்டு இல்லையா? ஆமா. சாப்பிட்டாலும் தூக்கம் சரியா வரும். ஆமா, ஒரு வாரம் கழிவு எடுத்துட்டு வந்து என்னது நல்லா சாப்பிட்டா தூக்கம் வருமா? தமிழகம் சாப்பிடவே தமிழகம் சாப்பிடவே இல்லாம தூங்கிட்டு இருக்காரு. அவன் விடிய விடிய முடிச்சிருந்தான். நாட்டாமைக்கு குணம் தெரியாம வராங்க. ஆமா, காலையிலே சொல்லிட்டாரு. நல்ல வயதான சாப்பிட்டா இந்த புலமாடுக்கு தூக்கம் வருது. ஐயா, நான் நல்ல சாப்பிட்டேன்னா எனக்கு தூக்கம் நல்லா வருது அப்படின்னு பரவல் சொன்னாரு. அதோ அந்த தென்னந்தோப்புல வாழை கிடுவு இருக்கு, அந்த தட்டுல விரிச்சு போட்டு படுத்துக்கோ. சரி சரி அப்படின்னு சொல்லி அந்த வாழை கிடுவு எடுத்தேன். ஆமா, அழகா தென்னமர சோழ அதுக்குள்ள அதெல்லாம் முடிச்சேன். காற்று எப்படி வரும்? வாழையை போட்டுட்டு நெல்லு புவாதையை போட்டு படுத்தாங்க. வாழையை கீழே விரிச்சிட்டு படுத்திருக்கான். எனக்கு புவாதையை போட்டு படுத்தாம அதே ஞாபகம் தான் முடிய போகுது இல்லையா? எப்ப போடலாம் போடலாம் காத்திருப்பாங்க. அப்ப வந்துட்டாரு எனக்கு அந்த ஞாபகம். ஆனா இப்படி தூங்கி வயசு காலையில போ அப்படின்னாரு. பயணம் என்று அனுப்பி கொண்டு பாதையும் தெரியாதென்று என்று சொல்லி ஆறலைந்திடும் வேலையிலே செய்யவன் ஒருவன் நானும் திருவனந்தாபுரத்திற்கு போகேன். நானும் முன்கூடி மாறி நின்றான். சொத்தொடியவர்கள் வந்து வழி கூடினவை வந்து வழி கூடினவை
மறுநாள் பொழுது உதயத்திலே எழுந்து நடந்து வருகிறார்கள்.
முடிஞ்ச உடனே நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே நடந்து வந்து எங்க வந்தா மறுநாள் நடந்து கருங்கை மலைகளே இருக்கக்கூடிய காளி பிள்ளைகளை பார்ப்பதற்காக பிள்ளைகளை பார்ப்பதற்கு புறப்பட்டு வருகிறார். சரி, அப்படி வந்த நேரத்தில் வாரும் என்று சொல்லி இசை பெற்றோம் என்று சொன்னார். ஆளும் எனக்கெதிரே அன்னையும் நீ அப்பரும் நீ தானுதனை காய்ந்த சங்கரனை அறவே என்று தான் உலகமெல்லாம் அறிய பாதம் அணிந்து நின்றாரே. நன்றாய் துணிந்து கொண்டு பாதத்தில் உயர்ந்து அலைந்தவர்களை துணிந்து கொண்டு பாதத்தில் உயர்ந்து ஆழமடை காணவில்லை கூறவழி இருந்து ஆறும் அறிவாரோ அழிந்து பல கரையதையும் ஆறும் அறிவாரோ அஞ்சி அஞ்சி வந்தே கொண்டே தஞ்சமலர் காண அழுகத்தில் அல்வடியே உங்கவை போல் படிக்க அல்வடி போல் படிக்க